यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி ரிவிஷன் தேதி 11/4/81, 11th April 1981. பாபா சொல்கிறாங்க, சத்தியதா की शक्ति से विश्व परिवर्तन. சத்தியத்தின் சக்தி மூலமாக உலக மாற்றம். आज की यह सभा कौन सी सभा है? இன்றைய இந்த சபை என்ன சபை? यह है विधि विधाताओं की सभा. இது விதியை அமைக்கின்றவர்களுடைய மகா உன்னதமானவர்களின் விதி விதாத்தாக்களின் சபையாகும். சித்தி தாத்தாவோं की சபா, சித்திகளை வழங்கும் வள்ளல்களின் சபையாகும். சித்திகள் என்றால் நினைத்தது நிறைவேறும் முகமாக எல்லோருடைய எண்ணங்களையும் பூர்த்தி செய்கின்ற சித்தி தாத்தாக்களின் சபையாகும். अपने को ऐसे विधि विधाता व सिद्धि दाता समझते हो. தன்னை நீங்கள் அது போன்ற ஒரு விதி விதாத்தாவாக சித்தி வழங்கும் தாதாவாக உணர்ந்துள்ளீர்களா? इस सभा की विशेषताओं को जानते हो. இந்த சபையில் உள்ளவர்களின் விசேஷ தன்மைகளை புரிந்துள்ளீர்களா? विधि विधाताओं की विशेष शक्ति है जिस द्वारा सेकंड में सर्व को विधि द्वारा सिद्धि स्वरूप बना सकते हैं. विधि विधाताக்களின் விசேஷ சக்தி என்பது மிக உன்னதமானது. அந்த சக்தி மூலமாக ஒரு நொடியில் அனைவரையும் விதி மூலமாக பிராப்திகளை பெற வைத்து விடுவார்கள். உஸ்கோ ஜான்தே ஹோ, அதை பற்றி நீங்கள் தெரிந்துள்ளீர்களா? வஹ் ஹை சத்யதா அர்த்தாத் ரியாலிட்டி. அது என்னவென்றால் சத்திய தன்மை, அதாவது ரியாலிட்டி உண்மை தன்மை என்பதாகும். சத்தியதாகி மகான்தாக, சத்தியம் என்பது மகான் தன்மையாகும். சத்தியதாகி மகான்தாக, சத்தியத்திற்கென்றே ஒரு மகிமை அதிகம் உள்ளது. सत्यता की ही मान्यता है। वह सत्यता अर्थात महानता स्पष्ट रूप से जानते हो। அந்த சத்தியத்தை மகான் தன்மை பற்றி தெளிவாக தெரிந்துள்ளீர்களா? विशेष विधि सत्यता के आधार पर है। விசேஷமான விதியே சத்தியத்தின் ஆதாரத்தில்தான் அமைந்துள்ளது। पहला फाउंडेशन है अपनी नॉलेज अर्थात अपने स्वरूप में सत्यता देखो।
நம்பர் 1 அஸ்திவாரமே தன்னுடைய பற்றிய ஞானம், அதாவது தன்னுடைய சொரூபத்தில் சத்தியத்தன்மையில் இருப்பதாகும், சத்தியத்தையே பார்ப்பதாகும். सत्य स्वरूप क्या है और मानते क्या थे? சத்திய சொரூபம் என்ன, நீங்கள் ஏற்றுக்கொண்டது என்ன? तो पहला सत्य हुआ आत्मस्वरूप. முதல் சத்தியமே ஆத்மஸ்வரூபமாகும். जब तक यह सत्य नहीं जाना तो महानता थी. எதுவரையில் இந்த சத்தியத்தை உணரவில்லையோ அதுவரையில் மகான் தன்மை கிடைக்கப் பெற்றீர்களா? மகான் தே வ மகான் கே பூஜாரி தே. மகானாக இருந்தீர்களா அல்லது மகான்களுக்கான, மகான்களை வழங்குவதற்கான, மகான்களை வணங்குவதற்குரிய பூஜாரியாக இருந்தீர்களா? மகான் என்றால் பூஜைக்குரியவர்கள். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீர்களா, பூஜாரியாக இருந்தீர்களா? சத்தியத்தின் உயர்தன்மையை உணரும் வரையில் எப்படி இருந்தீர்கள்? जब अपने आप को जाना तो क्या बन गए? தன்னை பற்றி தான் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள்? மகான் ஆத்மா பன் கயே ஹேனா. தன்னுடைய உண்மையை புரிந்து கொண்ட பிறகு, தன்னை பற்றிய சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு மகானாத்மா ஆகிவிட்டீர்கள் அல்லவா? सत्यता की अथॉरिटी से औरों को भी कहते हो हम आत्मा हैं. சத்தியத்தை உணர்ந்த அத்தாரிட்டியின் காரணமாகத்தான் மற்றவர்களுக்கும் நீங்கள் நாம் ஆத்மா என்பதை புரிய வைக்கின்றீர்கள். इसी प्रकार से सत्य बाप का सत्य परिचय मिलने से अथॉरिटी से कहते हो परमात्मा हमारा बाप है. அப்படியே சத்தியத்தை உணர்ந்த காரணத்தால் தன் தந்தையை பற்றிய சத்தியத்தையும் புரிந்து கொண்டு நம் அனைவருக்கும் தந்தை பரமாத்மா என்பதை புரிய வைக்கின்றீர்கள். वर्षे के अधिकार की शक्ति से कहते हो. ஆஸ்திக்கான அதிகாரத்தை பெற்ற சக்தியின் மூலமாக சொல்கின்றீர்கள் பாப் அமாரா और हम बाप के हैं என்றால் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டதால் நாம் தந்தையின் குழந்தைகள், நம்ம எல்லோருக்குமே ஒருவர் தந்தை என உணர்ந்து சொல்லி புரிய வைக்கின்றீர்கள். ऐसे अपनी रचना के व सृष्टि चक्र के सत्य परिचय को अथॉरिटी से सुनते हो. அதே போல இந்த உலக வரலாற்றை பற்றியும் சத்தியத்தை புரிந்து கொண்டு அத்தாரிட்டியோடு சொல்கின்றீர்கள். தன்னை பற்றி, தந்தையை பற்றி, இந்த உலகத்தை பற்றி சத்தியத்தை புரிந்து கொண்டு अथॉरिटीயுடன் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள். अब यह सृष्टि चक्र समाप्त हो फिर से रिपीट होना है. இப்போது நீங்கள் அத்தாரிட்டியுடன் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் முடிவுக்கு வரும் நேரம் மீண்டும் இது திரும்ப ஆரம்பமாகும். अब संगम युग का समय है न कि कलयुग. இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது சங்கம யுகம், கலியுகம் அல்ல. चाहे सारी विश्व के विद्वान पंडित और अनेक आत्माएं शास्त्रों प्रमाण कलियुग ही मानते. உலகில் உள்ள வித்வான்கள், பண்டிதர்கள், அநேக ஆத்மாக்கள் சாஸ்திரங்களை படித்துவிட்டு அதனுடைய அடிப்படையில் இன்றைய காலத்தை கலியுகம் என்றே ஏற்றுக்கொண்டாலும், लेकिन आप 5 पांडव, நீங்கள் 5 பாண்டவர்கள், அர்த்தாத் கோட்டோ மே कोई
கோடியில் ஒரு சிலரான நீங்கள் குழந்தைகள் पांडवराग विलंगुबवர்கள் थोड़ी सी आत्माएं चैलेंज करते हो कि अभी कलियुग नहीं संगम युग है. உலகமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இது கலியுகம்தான் என்று சொன்னாலும் நீங்கள் சவால் விட்டு சொல்கின்றீர்கள் இது கலியுகம் அல்ல சங்கம யுகம் என்று. எது கிஸ் அத்தாரிட்டிஸே, இது எந்த அத்தாரிட்டியோடு நீங்கள் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள்? உலகவே ஒரு புறம் இருக்கிறது கலியுகம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வெகு சில குழந்தைகள் இதை சங்கம யுகம் என்று சொல்கின்றீர்களே, எந்த ஆதாரத்தில்? சத்தியத்தாக்கி மகான் தாக்கே காரன், சத்திய தன்மையின் மகான் தன்மையின் புரிந்து கொண்ட காரணத்தால். सत्यता की महानता के कारण आप कहते हो यह संगम युग है न कि कलियुग. சத்தியத்தின் உயர்தன்மையை புரிந்து கொண்ட காரணத்தால் நீங்கள் மட்டுமே சங்கம யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகம் அல்ல என சொல்கின்றீர்கள். விஸ்வமே மெசேஜ் தேதே ஹோ கி ஆவோ और आकर समझो. உலகத்திற்கே நீங்கள் செய்தியை தருகின்றீர்கள், வாருங்கள் சகோதர சகோதரிகளே வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றீர்கள். सोए हुए कुंभकर्णों को जगाकर कहते हो समय आ गया. உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணர்களை எல்லாம் எழுப்பி நேரம் வந்துவிட்டது, விடியல் வந்துவிட்டது, வாருங்கள் வாருங்கள் என அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். यही सतु बाप सतु शिक्षक सदगुरु द्वारा सत्यता की शक्ति मिली है. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு இவர் மூலமாக சத்தியத்தின் சக்தி கிடைத்துள்ளது. அனுபவ கர்த்தேகோ எகி சத்தியத்தாக. நீங்கள் அனுபவமே செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுதான் சத்தியம் என்று. सत्य के दो अर्थ हैं. சத்தியம் என்றால் அர்த்தம் இரண்டு வகைப்படும். एक सत अर्थात सत्य, दूसरा सत अर्थात अविनाशी. ஒன்று சத்தியம் என்றால் உண்மை, மற்றொன்று சத்தியம் என்றால் அழிவற்றது. உண்மை மற்றும் அழியாதது. சத்தியத்திற்கு இரண்டு பொருள் உண்டு. तो बाप सत्य भी है और अविनाशी भी है. ஆக தந்தையான இறைவன் பரம்பொருள் சிவபரமாத்மா சத்தியமாகவும் இருக்கின்றார், அழிவற்றவராகவும் இருக்கின்றார். इसलिए बाप द्वारा जो परिचय मिला वह सब सत्य. ஆகவே தந்தை மூலமாக கிடைக்கப்பெற்ற அறிமுகம் யாவுமே சத்தியமானது மற்றும் அழியாததாகும். அர்த்தாத் சத்திய और अविनाशी है. भक्त लोग भी बाप की महिमा गाते हैं. பக்தர்களும் தந்தை சிவனை பற்றி மகிமை பாடுகிறார்கள். என்னவென்று தெரியுமா? சத்தியம் சிவம் சுந்தரம். सत्यम भी मानते हैं और अविनाशी मानते हैं. இறைவனை சத்தியமானவர் என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் இறைவன் அழிவற்றவர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். God is truth भी मानते. உண்மையே கடவுள் என ஏற்றுக்கொள்கிறார்கள். तो बाप द्वारा
सत्यता की अथॉरिटी प्राप्त हो गई है. ஆக தந்தையின் மூலமாக சத்தியத்தின் அத்தாரிட்டி கிடைத்து விட்டது. यह भी वर्षा मिला है ना लेने का है. இதையும் நீங்கள் ஆஸ்தியாக பெற்றுவிட்டீர்கள். सत्यता की अथॉरिटी वाले का गायन भी सुना. சத்தியத்தின் அத்தாரிட்டி உடையவர்களின் மகிமை கேட்டுள்ளீர்களா? उसकी निशानी क्या होगी? சத்தியத்தின் அடையாளத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிந்தி மே ககாவத்து है. சிந்தியில் ஒரு பழமொழி உள்ளது. சச்சு தோ பிட்டோ நச். உண்மை என்றும் உறங்காது. और भी कहावत है. सत्य की नाव हिलेगी लेकिन डूब नहीं सकती. இன்னும் ஒரு வகை சொல்லப்போனால் சத்தியம் என்ற படகு ஆடும் அசையுமே தவிர கவிழ்ந்து போகாது என்றும் சொல்லப்படுகிறது. आपको भी हिलाने की कोशिश तो बहुत करते हैं ना. உங்களையும் மக்கள் நாலாபுறமும் அசைத்து பார்க்க முற்படுகிறார்கள் தானே. यह झूठ है, கல்பனா है. நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்யான விஷயங்கள், இவையெல்லாம் கற்பனை என்று. லேக்கின் சத்தியத்தோ பிட்டோ நச். ஆனால் உண்மை ஒரு நாள் உயிர்ப்பித்தெழும். உண்மை உறங்கவே உறங்காது. आप सत्यता की महानता के नशे में सदा खुशी के झूले में झूलते हो. நீங்கள் சத்தியத்தின் குஷியில், மகான் தன்மையில், குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே. குஷி மே நாச்சிய ரகுத்தே ஹோ. மகிழ்ச்சியில் நடனமாடுகின்றீர்கள் தானே. ஜித்னா வஹ் ஹிலானே கி கோஷிஷ் கர்த்தே. ஒருவர் என்னதான் உங்களை அசைக்க முற்பட்டாலும் உத்னாகி கியா ஹோதா. ஆனால் அங்கே நடப்பது என்ன? ஆப்கே ஜூலே கோ ஹிலானே சே और ही ज़्यादा झूलते हो. அவர்கள் உங்களை ஆட்டம் காண வைக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்களோ அதையே ஊஞ்சல் ஆட்டி விடுவதாக நினைத்து சந்தோஷமாக ஆனந்தமாக ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றீர்கள். அசைத்து விடலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அந்த அசைவையே ஊஞ்சல் அசைத்து விடுவதாக நினைத்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றீர்கள். आपको नहीं हिलाते लेकिन झूले को हिलाते. அவர்கள் உங்களை அசைத்து விட வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அசைத்து விடுவது, ஆட்டி விடுவது உங்களை அல்ல, ஊஞ்சலை. और ही उसको धन्यवाद दो. ஆக மேலும் அவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருங்க. कि हम बाप के साथ झूले आप झुलाओ. நாங்கள் பாபா கூட பரமாத்மா தந்தையோடு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக ஊஞ்சலை ஆட்டி விடுங்கள். எல் ஹிலானா நகி லேக்கின் ஜுலானா. இது அசைத்து விடுவதல்ல, ஊஞ்சலை ஆட்டி விடுவதாகும். ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க நல்லா தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க, நல்லா ஃபோர்ஸாக தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக வேகமாக ஆட்டி விடுறோமோ ஊஞ்சலை, குழந்தைகள் ரொம்ப ஆனந்தமாக விளையாடுவார்கள். அதுபோல் நம்ம அசைக்க முற்படுபவர்கள் யாவருமே நம்மை அசைக்கவில்லை, நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஊஞ்சலை அசைத்து விடுகிறார்கள். நாம் பாபாவோடு மிக ஆனந்தமாக ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றோம். ऐसे अनुभव करते हो. நீங்கள் அப்படித்தானே அனுபவம் செய்கின்றீர்கள். हिलते नहीं हो लेकिन झूलते हो ना. நீங்கள் ஆடி போவதில்லை, ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவங்க கொடுக்குற தொந்தரவுகளை எல்லாம் பார்த்து
நீங்கள் மனம் கலங்கி விடுவதில்லை, மனம் ஆடி போவதில்லை, மாறாக ஊஞ்சலை ஆட்டி விடுகிறார்கள் என புரிந்து கொண்டு சந்தோஷமாக ஊஞ்சலில் இன்பம் காண்கின்றீர்கள். ऐसे अनुभव करते हो, हिलते नहीं हो लेकिन झूलते हो ना। सत्यता की शक्ति सारी प्रकृति को ही सदोप्रधान बना देती है. சத்தியத்தின் சக்தியானது இயற்கை முழுவதையுமே தூய்மையாக மாற்றிவிடுகிறது. புத்தம் புதிய பொழிவு நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து விடுகிறது. யுகோ சத்யுகி பனா தேத்தி है, யுகத்தையே மாற்றி சத்யுகமாக அமைத்து விடுகிறது. சர்வ ஆத்மாओं के सद्गति की तकदीर बना देती है. யுகமே சத்யுகமாக மாறுவதால் அனைத்து ஆத்மாக்களின் அதிர்ஷ்டமே மாறிவிடுகிறது. எல்லா ஆத்மாக்களும் அவரவர் விருப்பப்படி சாந்தியும் சுகமும் அடைந்து விடுகின்றார்கள். முக்தி விரும்புவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது, ஜீவன் முக்தி விரும்புவர்களுக்கு जीवन मुक्ति கிடைக்கிறது. हर आत्मा आपके सत्यता की शक्ति द्वारा अपने अपने यथाशक्ति अपने धर्म में अपने समय पर गति के बाद सद्गति में ही अवतरित होंगे. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக அவரவர் சக்திக்கேற்ப அவரவரது தர்மத்தில் அவரவருக்கே உரிய சமயத்தின் அடிப்படையில் கதியில் இருந்த பிறகு சத்கதியில் அவதரிப்பார்கள். ஆக இங்கே உள்ள எல்லா தர்மத்து ஆத்மாக்களும் கதி என்றால் முக்தி பரிணாமத்தில் போய் செட் ஆகிடுவாங்க. பிறகு அவரவர் தர்மம் கீழே வரும் பொழுது அவர்களும் கீழே வருவார்கள். முதலில் பிறவி எடுக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுமே சந்தோஷமாக இருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு சத்கதி ஆகின்றது. ஆக சத்தியத்தின் சக்தியால் உங்கள் மூலமாக உலகமே சத்தியுகம் ஆகிறது. மேலும் அனைத்து ஆத்மாக்களும் அவரவர் எண்ணப்படி கதியும் சத்கதியும் அடைகின்றார்கள், முக்தியும் जीवन मुक्तिயும் அடைகின்றார்கள். क्योंकि विधि विधाताओं द्वारा संगम युग पर अंत तक भी बाप को याद करने की विधि का संदेश जरूर मिलना है. ஏனென்றால் விதி வழங்கும் விதாதாக்கள் உங்கள் மூலமாக என்றால் எல்லோருமே பொதுவாக இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலும் இறைவனை நினைப்பதற்கான விதியை நீங்கள் கற்பிக்கின்றீர்கள். அப்படி விதியை கற்றுத் தருபவர்கள் உங்கள் மூலமாக சங்கமயுக கடைசிக்குள், சங்கமயுகம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளும் எல்லோருமே தந்தையை நினைப்பதற்கான விதியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். फिर किसको वाणी द्वारा, किसको चित्रों द्वारा, किसको समाचारों द्वारा, किसको आप सबके पावरफुल वाइब्रेशन द्वारा, किसको अंतिम विनाश लीला के हलचल द्वारा, वैराग्य वृद्धि के वायुमंडल द्वारा, यह सब साइंस के साधन आपके इस संदेश देने के कार्य में सहयोगी होंगे. கண்டிப்பாக சங்கமயுகம் முடிவதற்குள் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையை எப்படி நினைக்க வேண்டும் என்ற விதி தெரிந்தே ஆக வேண்டும்.
அந்த செய்தியை நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த செய்தியை அடையும் ஆத்மாக்கள் பல விதமாக அடைந்து விடுவார்கள். அதுதான் சிலருக்கு நீங்கள் வார்த்தைகள் மூலமாக சொல்லி புரிய வைப்பீர்கள், சிலருக்கு படங்கள் மூலமாக சொல்லி புரிய வைப்பீர்கள், சிலர் செய்தித்தாள் மூலமாக படித்து தெரிந்து கொள்வார்கள், சிலர் உங்களுடைய தூய்மையான வைப்ரேஷன் மூலமாகவே தெரிந்து கொள்வார்கள், சிலருக்கு கடைசியில் நடைபெற இருக்கின்ற விநாச காட்சிகளை பார்த்து நினைவு திரும்புவார்கள், சிலருக்கு வைராக்கியமான ஒரு வைப்ரேஷன் வருகிறதே. எப்படி சாகும் நிலையில் யாராவது இறந்தவங்களை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னா அங்கே பார்க்குற போது ஒரு கணம் மக்களுக்கு அந்த வைராக்கியம் வருது. அப்பா எப்படி ஆடிட்டு இருந்தான், எப்படி இருந்த மனுஷன் இப்போ 6 அடி மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காரு, நமக்கும் நாளைக்கு இந்த கதி தான் அப்படின்னு ஒரு நொடியில் அந்த வைராக்கியம் வந்துடுது. இது மாதிரி வைராக்கியம் நாலாபுறமும் வரும். அந்த நிலை கண்டு கூட அநேகர் தந்தையின் நினைவுக்கான விதியை புரிந்து கொள்வார்கள். இதை புரிந்து கொள்வதில் இன்றுள்ள அறிவியல் சாதனங்கள் எல்லாமே இந்த செய்தியை எல்லா ஆத்மாக்களுக்கும் சென்று சேரும் வண்ணம் உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த சேவையில் அறிவியல் சாதனங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும். संगम पर ही प्रकृति सहयोगी बनने का अपना पाठ आरंभ कर देगी. சங்கம யுகத்திலேயே இயற்கை உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நடிப்பை ஆரம்பம் செய்து விடுகிறது. सब तरफ से प्रकृति पति का और मास्टर प्रकृति पति का आयोजन करेगी. நாலாபுறமிருந்தும் இயற்கையின் அதிபதி மற்றும் மாஸ்டர் அதிபதியாக விளங்கும் உங்களை இயற்கை வரவேற்பு செய்கிறது, வணக்கம் தெரிவிக்கின்றது. சத்ரப் சே ஆஃபரின் ஒரு ஆஃபர் ஓகி, எல்லா புறம் இருந்தும் உங்களுக்காக அழைப்பிதழ்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஃபிர் கியா கரேங்கே, பிறகு என்ன செய்வார்கள்? यह जो भक्ति में गायन है और प्रकृति के तत्व को देवता के रूप में दिखाया. பக்தியில் கூட புகழ் பாடப்படுகிறது. இயற்கை ஒவ்வொன்றையும் தேவதை ரூபத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வர்ண பகவான் என்பார்கள், வாயு பகவான் என்பார்கள், சூரிய பகவான் என்பார்கள். தத்துவங்களையே பகவானாக காண்பிக்கின்றார்கள். ஆக தேவதா அர்த்தாத் தேனேவாலா, தத்துவங்களை தேவதையாக வணங்குகிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன? தேவதை என்றால் தருபவர். तो अंत में यह सब प्रकृति के तत्व आप सबको सहयोग देने वाले दाता बन जाएंगे. ஆக கடைசி காலகட்டத்தில் இந்த இயற்கை தத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில் வல்லலாக அமையும். எல் சாகர் भी आपको सहयोग देंगे. இன்றுள்ள கடல் சமுத்திரம் கூட நாளை உங்களுக்கு ஒத்துழைப்பாளியாக இருக்கும். चारों ओर की सामग्री भारत की धरनी पर लाने में सहयोगी होंगे. உலகின் நாலாபுறமிருந்தும் எல்லா விதமான குப்பை கூலங்களையும் இந்த பாரத பூமியில் கொண்டு வந்து அதை எரித்து சாம்பலாக்கி சுத்திகரிக்கும் சேவையில் சகயோகியாக அமையும். கழுவி விடுவதில் சகயோகம் செய்யும். इसलिए कहते हैं सागर के रत्नों की तालियां दी.
எனவேதான் சொல்லியிருக்கிறார்கள் கதைகளில், கடல் தேவதை தட்டு தட்டாக ரத்தினங்களை கொண்டு வந்து தருகிறார் என்று. ऐसे ही धरनी की हलचल सारी वैल्यूबल वस्तु आप श्रेष्ठ आत्माओं के लिए एक स्थान भारत में इकट्ठी कर देने में सहयोगी होगी. அதாவது கடைசியில் நடைபெற இருக்கின்ற இயற்கை சீற்றங்களால் பூமியே பிளவுபட்டு மேலும் கீழும் பரிவர்த்தனை மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற அனைத்து வேல்யூபிள்ஸ், வைரம், வைடூரியம் போன்ற பலவிதமான பொக்கிஷங்களும் ஓரிடமாக பாரதத்தை நோக்கி வந்துவிடும். பாரத மண்ணை தோண்டினால் அங்கே கிடைப்பது முத்து, பவழம், வைரம், வைடூரியம் போல எல்லா பொக்கிஷங்களும் ஓரிடத்தில் கிடைக்கும் அளவில் ஒத்துழைப்பாக இருக்கும். இந்திர தேவதா கவித்தே ஹேனா, இந்திரனை கூட தேவதை என சொல்கிறார்கள். இந்திரன் என்பவர் மழை. तो बरसात भी धरनी की सफाई के सहयोग में हासिल हो जाएगी. ஆக இந்திரன் மழை பொழிந்து பூமியை சுத்திகரிப்பதில் உதவியாளனாக விளங்குவார். வந்தேன் ஐயா, சொல்லுங்கள் என காத்து கொண்டிருப்பார். வா, நான் இப்பொழுது பூமியை சுத்திகரிக்க வேண்டுமா, சொல்லுங்கள் என்று மழையை பொழிவார். इतना सारा कीचड़ा आप तो नहीं साफ करेंगे. எவ்வளவு பறந்து விரிந்த உலகம், எத்தனை கண்டங்கள், அத்தனை கண்டங்களிலும் உள்ள அனைத்து குப்பைகளையும் நீங்கள் சுத்தம் செய்ய முடியுமா? என் சாரா பிரகிருதிக்கா சகயோக மிலேகா. இந்த சுத்திகரிப்பு சேவையில் அனைத்து இயற்கை தத்துவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பான சேவகம் செய்யும். कुछ वायु उड़ाएगी, कुछ बरसात साथ ले जाएगी. अग्नि को तो जानते ही हो. சில குப்பைகள் காற்றோடு காற்றாக பறந்து செல்லும். சில குப்பைகள் மழை பொழிந்து தண்ணீரோடு தண்ணீராக கலந்து செல்லும். அக்னியை பற்றி சொல்லவே வேண்டாம், எரித்து சாம்பலாக்கிவிடும். तो अंत में यह सब तत्व आप श्रेष्ठ आत्माओं को सहयोग देने वाले देवता बनेंगे. ஆக கடைசியில் அனைத்து தத்துவங்களும் மிக சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய தேவதைகளாக இருப்பார்கள். और सर्व आत्माएं अनुभव करेंगी. இதனை மற்ற பல ஆத்மாக்களும் அனுபவம் செய்வார்கள். என்னவென்று, இப்போது உலகம் மாறும் தருணம் வந்துவிட்டது. இதை எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். उस कर्तव्य का अर्थ भूल फिर भक्ति में जो अब सहयोग देने के कर्तव्य कारण देवता बने, उस कर्तव्य का अर्थ भूल तत्वों को देवताओं का या मनुष्य का रूप दे देते हैं. இப்படியெல்லாம் இயற்கை தத்துவங்கள் உங்களுக்கு உதவி செய்வதால் தேவதை ஆகிவிடுகின்றார்கள். பின்னாளில் பக்தர்களோ இதை மறந்துவிட்டு, இது தெரியாமல் போன காரணத்தால் அவர் இயற்கை தத்துவங்களுக்கு ஒவ்வொரு மனித உருவங்களை கொடுத்துவிட்டு துபுதி செய்கிறார்கள். जैसे सूर्य है तत्व, लेकिन मनुष्य रूप दे दिया. சூரியன் என்பவர் தத்துவம் தானே, ஆனால் சூரிய பகவான் என்று ஒரு மனிதனாக வடிவம் காட்டிவிட்டார்கள்.
तो समझा विधि विधाता बन क्या कार्य करना है. ஆக புரிந்ததா? விதியை வழங்கும் வள்ளலாகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? उन्हों की विधानसभा, उन्हों की है विधानसभा और यह है विधि विधाताओं की सभा. वहाँ सभा के मेंबर होते, यहाँ अधिकारी महान आत्माएं होती. அங்கே சபையில் மெம்பர் தான் இருப்பாங்க, சபா மெம்பர்ஷிப் சேருவாங்க. இங்கே விதியை நிர்ணயிக்கின்ற நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களே இருக்கின்றீர்கள். உங்களுடைய சபை இது. யகா அதிகாரி மகான் ஆத்மாயே ஹோத்தி. அங்கே வெறும் மெம்பர் தான் இருப்பாங்க. இங்கே அதிகாரி மகான் ஆத்மாக்கள் இருக்கின்றீர்கள். तो समझा सत्यता की महानता कितनी. ஆக புரிந்ததா சத்தியத்தின் உயர்தன்மை எவ்வளவென்று. சத்தியத்தா பாரஸ்கே சமான है. சத்தியம் என்பது பாரஸ் போன்றது. जैसे पारस लोगे को भी पारस बना देता है. சத்தியம் பாரஸ் போன்றது. பாரஸ் என்பது இரும்பையும் பொன்னாக மாற்றிவிடுகிறது. आपके सत्यता की शक्ति आत्मा को, प्रकृति को, समय को, सर्व सामग्री को, सर्व संबंध को, संस्कारों को, आहार को, व्यवहार को, सबको सतो प्रदान बना देती हैं. பாருங்க, உங்களுடைய சத்தியம் என்ற சக்தி எல்லோரையும் சுத்திகரித்து விடுகிறது. அதாவது எப்படி இரும்பையும் வைரமாக மாற்றுகின்ற வைரம் பாரஸ் என சொல்லப்படுகிறதோ அதுபோல நீங்கள் தன்னுடைய சத்தியத்தின் சக்தியால் இயற்கையே தூய்மையாக்குகிறீர்கள். நேரமும் தூய்மையாகிறது. இந்த கலியுகம் சத்தியுகமாக மாறிவிடுகிறது. இங்குள்ள அனைத்து உபகரணங்களையும் தூய்மையாக்கி விடுகிறீர்கள். சத்தியம் வந்துருச்சுன்னா அங்கே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் பொருளாக தான் இருக்கும். சர்வ சம்பந்துக்கோ, அங்கே உள்ள எல்லா உறவுகள் கூட நம்பர் 1 மிகவும் அன்பான உறவினர்களாக இருப்பார்கள். சம்ஸ்காரங்கோ, எல்லோருடைய சம்ஸ்காரமும் நல்ல தெய்வீகமான சம்ஸ்காரங்களாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அன்பு, மரியாதை, அரவணைப்பு. ஆகாருக்கோ விவகாருக்கோ, எல்லோருக்குமே எல்லாம் நிறைந்த வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் மரியாதை, பணிவு, தெய்வீக குணங்கள், இப்படி எல்லாவற்றையுமே சதோ பிரதானமாக மாற்றி விடுகிறது. எது? உங்களுடைய சத்தியத்தின் சக்தி. समो प्रदान का नाम निशान समाप्त कर देती. समो प्रदाனம் அதாவது தூய்மையற்ற தன்மைக்கான இடமே இல்லை. அழுக்கு என்பதன் அடையாளமே இல்லாத நிலை வந்துவிடுகிறது. கொசுக்கெலாம் அங்கே இடமே கிடையாது. அழுக்கு இருந்தால் தானே கொசு ஈ வரும். சத்தியுகத்தில் கொசுவோ ஈயோ கண்ணில் பார்க்கவே முடியாது. सत्यता की शक्ति आपके नाम को, रूप को,
सत्य अर्थात अविनाशी बना देती ஆக சத்தியத்தின் சக்தி உங்களுடைய பெயரையும் ரூபத்தையும் சத்தியமானதாக அழிவற்றதாகவே மாற்றிவிடுகிறது. आधा कल्प चैतन्य रूप, आधा कल्प चित्र रूप. अरे कल्पम சத்தியுகம் திரேதாயுகத்தில் நடமாடும் தேவதைகளாகவே சைத்தன்யமாகவே இருப்பீர்கள். அடுத்த அரைக்கல்பம் துவாபர கலியுகத்தில் உங்களுடைய படங்களை வைத்து மக்கள் பூஜை செய்வார்கள். சித்திரமாக ஒவ்வொரு வீட்லேயும் தொங்க வச்சுருப்பாங்க. கேலண்டரில் பார்த்தா உங்கள் படம் தான் இருக்கும், பூஜை ரூமில் பார்த்தா உங்கள் படங்களாக இருக்கும் விதவிதமான வடிவங்களில். ஆதா கல்ப பிரஜா ஆப்கா நாம் காயேகி. முதல் அரைக்கல்பம் அங்கே உங்களுடைய பிரஜைகள் உங்கள் புகழ் பாடுவார்கள். மறு அரைக்கல்பம் பக்தர்கள் உங்களுடைய புகழ் பாடுவார்கள். आपका बोल सत्य वचन के रूप में गाया जाता है. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் சத்தியமான சொல்லாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அது வேத வாக்காக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். आज तक भी एक आधा वचन लेने से अपने को महान अनुभव करते हो. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கலியுக கடைசியில் கூட அறக்குறையாக ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் கூட அதையே மகானாக மக்கள் பெரிய ஒரு பொக்கிஷமாக அனுபவம் செய்கிறார்கள். आपकी सत्यता की शक्ति से आपका देश भी अविनाशी बन जाता है. ஆக உங்களுடைய சத்தியத்தின் சக்தியால் நீங்கள் வசிக்கும் தேசம் கூட அழிவற்றதாக மாறிவிடுகிறது. பாரத கண்டம் கூட அழிவற்ற பூமியாக மாறிவிடுகிறது. தேஷ் பி அவினாசி பன் ஜாத்தா. உங்களுடைய தேசமும் அழிவற்றதாகிறது. ஸோ தேவதைகளுடைய ஆடை அலங்காரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ராயல்ட்டியாக இருக்குது, எவ்வளோ ரிச்சஸ்டாக இருக்குது, எவ்வளவு அழகாக இருக்குது. அதை தான் இன்றைக்கு வரைக்கும் கூட ஸோ பாரத பூமியில் பார்த்தீங்கன்னா பாரத கலை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். ஸோ அழியாத ஒரு வேஷமாகிவிட்டது தானே. இன்றும் அந்த ஆடை அலங்காரத்திற்கு மதிப்புண்டு. आधा कल्प देवताई वेश में लगेंगे, आधा कल्प देवताई वेश का यादगार चढ़ेगा. ஸோ முதல் சத்தியுகம் திரேதாயுகம் அரைக்கல்பம் தேவதா என்ற வேஷத்தில் வாழ்வீர்கள். அடுத்த அரைக்கல்பம் துவாபரயுகம் கலியுகத்தில் உங்களுடைய உருவத்தையே நினைவார்த்த சின்னங்களாக சித்திரங்களில் வைத்து வழிபடுவார்கள், வணங்குவார்கள், பூஜை செய்வார்கள். அந்த வீட்டில் அந்த சாமி படம் இருந்தால் அழகுன்னு நினைப்பாங்க. வீட்டின் மதிப்பே உயர்வு பெறுவதாக கருதுவார்கள். இப்போவும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. अब अंत तक भी भक्त लोग आपके चित्रों को भी ड्रेस से सजाते रहते हैं. இந்த கடைசி கலியுகத்தில் கூட பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உங்களுடைய சித்திரங்களுக்கே ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. இப்போ கோவிலெலாம் சிலைகள் இருக்குது, அந்த சிலைக்கும் ஆடை அலங்காரம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் பாபா சொல்கிறாங்க, கர்த்தவிய और சரித்திர எல்சப் சத்து ஹோகையே. அப்படின்னா உங்களுடைய செயலும் உங்களுடைய வாழ்க்கை முறையுமே இன்று வரையிலும் வரலாற்றில் இடம்பெற்று விட்டதாகும்.
வரலாற்றில் இடம்பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எதனால்? சத்தியத்தின் சக்தியால், சத்தியத்தை உணர்ந்ததால், சத்தியத்தை எல்லோருக்கும் உணர்த்தியதால். சத்தியுகமே வந்தது, எல்லோரும் சத்கதி அடைய பெற்றார்கள். இந்த கடைசி கலியுக வரையிலும் கூட எல்லோரும் அந்த சரித்திரத்தை நினைவில் வைத்துள்ளார்கள். கர்த்தவிய கா யாதுகார் பாகவத் பனாதியா. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நினைவில் நிற்பதாக உள்ளது. அதைத்தான் பாகவதமாக காட்டியுள்ளார்கள். உங்களுடைய சரித்திரங்களை பலவிதமான கதைகளாக எழுதி வைத்துள்ளார்கள். அவை எல்லாமே சத்தியமாகிவிட்டது. கிஸ்காரன் यह सब सत्य हो गए. எதனால்? காரணம் சத்தியதா கி சக்தி கே காரண், சத்தியத்தின் சக்தியின் காரணத்தால். आपकी दिनचर्या भी सत्य हो गई. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட சத்தியமாகிவிட்டது. போஜன் கானா, அமிர்த் பீனா, சப் சத்து हो गया. உணவு உட்கொள்வது, ஆகாரம் எடுத்துக்கொள்வது, தண்ணீர் பருகுவது கூட அமிர்தமாக, தீர்த்தமாக இன்று வரையிலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். आपके चित्रों को भी उठाते बिठाते परिक्रमा लगवाते भोग लगाते अमृत रखते और पीते हैं. உங்களுடைய படங்களை கூட பாருங்க, சித்திரங்கள் அமைத்து உங்களுடைய உருவத்தை தூக்குறாங்க. ஊரையே வலம் வருகிறார்கள், ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள், படையல் போடுகிறார்கள். சித்திரங்களுக்கு முன்பாக தீர்த்தம் வைத்து உங்கள் பெயரில் வழங்குகிறார்கள். அந்த தீர்த்தத்தை குடித்தால் நோய் தீரும் என பக்தி பாவனையோடு ஒரு சொட்டு தீர்த்தம் வாங்கி அப்படியே கண்ணில் வச்சுக்கிட்டு ஒத்திக்கிட்டு தலையில் போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் மகிமை பாடுகிறார்கள் இன்று வரையிலும் கூட. அரு கர்த்தவிய வ அரு கரம்கா யாதுகார் பன்கயா. ஆக உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நினைவார்த்தமாக இன்றும் மக்கள் மனதில் நினைவில் நின்றுள்ளது. இத்தனை சக்தி கோ ஜான்தே ஹோ. அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர்கள் நீங்கள் புரிந்துள்ளீர்களா? इतनी अथॉरिटी से सबको चैलेंज करते हो व सेवा करते हो. ஆக அந்த அளவுக்கு அத்தாரிட்டியோடு எல்லோருக்கும் நீங்கள் சவால் விடுகின்றீர்களா? சேவை செய்கின்றீர்களா? என்ன செய்கின்றீர்கள்? குழந்தைகள் சேவை செய்யும் விதமே அத்தாரிட்டியோடு இருக்க வேண்டும். नए नए आए हैं ना, ऐसे तो नहीं समझते हम तोड़े हैं, लेकिन ऑलमाइटी अथॉरिटी आपका साथी है. நாளுக்கு நாள் புது புது குழந்தைகள் வருகிறார்கள் தானே. இப்படி நினைக்காதீர்கள், நாம் கொஞ்சம் பேர் தானே இருக்கோம். இல்லை, உங்களோட யார் இருக்கா? ஆல்மைட்டி அத்தாரிட்டி பகவானே இருக்கின்றாரே. சத்திய கி சக்தி வாலே ஹோ. சத்தியத்தையே துணையாக வைத்துள்ள சக்தி பெற்றவர்கள் நீங்கள். पांच नहीं हो लेकिन विश्व का रचयिता आपका साथी हैं. பாண்டவர்கள் நீங்கள் 5 பேர் மட்டுமல்ல, உலகத்தை படைப்பவர் பகவானே உங்கள் துணையாக இருக்கின்றார். இசி ஃபலக் சே போலோ. இந்த ஒரு பெருமிதத்தோடு சொல்லுங்கள். மானேங்கே நஹி மானேங்கே ககே கைசே ககே. ये संकल्प तो नहीं आते हैं ना,
நம்ம சொன்னால் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, சொல்லலாமா, எப்படி சொல்கிறது, இது போன்ற எண்ணங்கள் வரவே கூடாது. ஜகா சத்தியத்தாக சத்து பாப்புக வகா சதா விஜயிக. எங்கே சத்தியமோ, எங்கே தந்தை இருக்கின்றாரோ, அங்கே வெற்றி எப்போதுமே நிலையானது. निश्चय के आधार पर अनुभवी मूर्त बन बोलो तो सफलता साथ आपके साथ है. நம்பிக்கையின் ஆதாரத்தில் அனுபவ மூர்த்தியாகி சொல்லுங்கள், அப்பொழுது வெற்றி எப்போதும் உங்களுக்கு துணையாகவே நிற்கும். आप सब आए हैं तो बाप दादा भी आए हैं. आपको भी आना पड़ता तो बाप दादा को भी आना पड़ता है. நீங்கள் அனைவரும் வந்துள்ளீர்கள், பாப் தாதாவும் வந்துள்ளார். குழந்தைகள் நீங்களும் வர வேண்டியுள்ளது, பாப் தாதாவும் வர வேண்டியுள்ளது. बाप को भी परकाया में बैठना पड़ता है ना. பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக மாற்று உடலில் வர வேண்டி உள்ளது அல்லவா, வேறு உடல் எடுத்து வர வேண்டி உள்ளது. பரக்காய பிரவேசம் என சொல்கிறார்களே, பரக்காய் பிறருடைய காயம், காயம் என்றால் உடல். பரக்காய் பிறருடைய உடலில் வருகின்றார், பிரம்மா உடலில். தக்லீஃப் மாலும் படுத்தி ஹே கியா. தன்னுடைய உடலில் இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, அடுத்தவர் உடலில் வருகின்ற அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா. अभी तो आपके पोतरे तोतरे सभी आने वाले. இனி பாருங்கள், உங்களுடைய பேரம்பேத்திகள் எல்லாம் வர இருக்கிறார்கள். अभी तो आपके पोतरे तोतरे भी सभी आने वाले, भक्त भी आने वाले. फिर क्या करेंगे. பக்தர்களும் வருவார்கள், பிறகு என்ன ஆகும். பக்தர் तो आपको बैठने ही नहीं देंगे. பக்தர்கள் வந்துவிட்டால் உங்களை உட்கார விட மாட்டார்கள். अभी तो फिर भी आराम से बैठे हो, फिर आराम देना पड़ेगा. இப்போதாவது நீங்கள் ஓய்வாக அமர்ந்துள்ளீர்கள். இனி வரும் காலத்தில் நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஓய்வாக அமர வைக்க வேண்டும். உங்களால் ஓய்வாக அமரவே முடியாது. फिर भी 3 पैर पृथ्वी तो मिली है ना. மேலும் உங்களுக்கு 3 அடி நிலமாவது கிடைத்துள்ள சேவைக்காக. பக்துக்கோ கடை கடை தபஸ்யா கருத்தே. உங்களுக்காவது 3 அடி மண்ணு கிடைச்சிருக்கு, உட்காந்து சேவை பண்ணுறீங்க. ஆனால் பின்னாடி வர இருக்கின்ற பக்தர்களுக்கோ உட்கார கூட இடம் கிடைக்காது, நின்றுக்கிட்டே தான் தபஸ்யா பண்ண போகிறாங்க. இப்போவே பார்க்குறோம் தானே. பாலாஜி கோயில் திருப்பதி பாருங்க, ஜர்கண்டி ஜர்கண்டின்னு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கணம் தரிசனத்துக்காக அவ்வளவு நாள் முழுக்க கியூவில் நிற்கிறாங்க, வரிசையில் நின்று நின்று கஷ்டப்பட்டு. அதை தான் பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்களாவது 3 அடி மண்ணில் உட்காந்து சேவை செய்கிறீங்க, ஓய்வாக இருக்கீங்க. அந்த இடத்துல சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, சேவையும் பண்ணுறீங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் உங்களை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு நிற்க கூட நேரம் இருக்காது, இடம் இருக்காது. तो आप भी अनुभव तो करो. நீங்களும் அதை அனுபவம் செய்யுங்களேன். सीजन का फल खाने आए हो ना. சீசன் ஃப்ரூட் சாப்பிட வந்திருக்கீங்க இல்லையா. சீசனில் கிடைக்கிற பழம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா அதே பழம் வராது, வந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது. அது மாதிரி சங்கமிக சீசனில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பழம் பரமாத்மாவுடைய அதிகாரம். அதை நன்கு உணருங்கள், அனுபவம் செய்யுங்கள். नए नए बच्चों को बाप दादा विशेष स्नेह दे रहे हैं. புத்தம் புதியதாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாபா சிறப்பான கவனம் கொடுத்து பிரத்யேக அன்பை தருகின்றார்.
क्योंकि बाप दादा जानते हैं कि ये लास्ट वाले भी फंस जाएंगे. ஏன்னா பாபாவுக்கு தெரிகிறது கடைசியாக வந்திருக்க இந்த குழந்தைகள் கூட முதல் நம்பருக்கு செல்வார்கள். सदा लगन द्वारा विघ्न विनाशक बन विजय रतन बनेंगे. கடைசியாகவே வந்திருந்தாலும் இடைவிடாத அன்பின் காரணத்தால் ஈர்ப்பில் மூழ்கியவர்களாக தடைகளையெல்லாம் களைந்தெறிந்து வெற்றி ரத்தினங்களாக மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை தந்தைக்கு உள்ளது. எனவே புதிய குழந்தைகளுக்கு பிரத்யேகமான அன்பை தருகின்றார். जैसे लौकिक रूप में भी बड़ों से छोटे दौड़ लगाने में होशियार होते. பொதுவாகவே உலக வழக்கின்படி பெரியவர்களை விட சிறியவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள் தானே. அதுபோல இங்கு கூட பழைய ஆத்மாக்களை விட புதியதாக வந்திருக்கின்ற குழந்தைகள் பந்தயத்தில் ஓடி நம்பர் 1 இடத்தை பெற்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது தந்தைக்கு. तो आप सभी भी ऐसे भी खूब दौड़ लगाकर नंबर 1 आ जाए हो. அதுபோல இங்கே நீங்களும் பந்தயத்தில் ஓடி நன்றாக முயற்சி செய்து नंबर 1 இடத்தை பிடித்து விடுங்கள். बाप दादा ऐसे उमंग उत्साह रखने वाले बच्चों को सदा सहयोगी हैं. அப்படி ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இடைவிடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற குழந்தைகளுக்கு தந்தை எப்போதுமே துணையாக இருக்கின்றார், சகயோகம் செய்கின்றார், ஒத்துழைப்பு தருகின்றார். ஆப்கா யோக் பாப்கா சகயோக். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் அவரை நினைக்க வேண்டும், தந்தை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். குழந்தைகளின் நினைவு, தந்தையின் ஒத்துழைப்பு. நாம் அவர் நினைக்கிறது தான் வேலை, மற்ற எல்லாம் தந்தையுடைய வேலை. दोनों से जितना चाहो उतना आगे बढ़ सकते हो. பாபாவுடைய சகயோகம், தன்னுடைய யோகம். நான் பாபாவை நினைக்கிறேன், பாபா எனக்கு ஒத்துழைப்பு தருகின்றார். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ முன்னேறிக்கொண்டே செல்லலாம். अभी चांस है, फिर यह भी समय समाप्त हो जाएगा. இப்பொழுதாவது இந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது முயற்சி செய்ய. இனி வரும் காலத்தில் முயற்சிக்காக கூட நேரம் இருக்காது, நேரம் மாறிவிடும். புரிந்ததா குழந்தைகளுக்கு? सदा स्वयं को शक्तिशाली आत्मा अनुभव करते हो. பாபா பார்ட்டிகளை பார்த்து கேட்கின்றார், தன்னை எல்லோரும் சக்திசாலி ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றீர்களா? சக்திசாலி ஆத்மா का संकल्प शक्तिशाली होगा. நீங்கள் சக்திசாலி ஆத்மா என உணர்ந்தால் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாகத்தானே இருக்கும். और संकल्प में सेवा समाई हुई हो. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவையே கலந்திருக்கும். और बोल में बाप की याद समाई हो. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பாபாவின் நினைவு கலந்திருக்கும். और कर्म में बाप जैसा चरित्र समाया हुआ हो. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பாபாவை போன்ற சரித்திரமே இடம்பெற்றிருக்கும். ऐसे शक्तिशाली आत्मा अपने को अनुभव करते हो. ஆக அப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாவாக தன்னை உணர்கின்றீர்களா? मुख में भी बाप, स्मृति में भी बाप और कर्म में भी बाप के चरित्र. इसको कहा जाता बाप समान शक्तिशाली. வார்த்தையிலும் தந்தை,
நினைவிலும் தந்தை, செயலிலும் தந்தையின் சரித்திரம். இப்படிப்பட்டவர்கள்தான் பாப் சமான் சக்திசாலி ஆத்மாகின்றார்கள். अच्छा ऐसे सदा சத்தியதா கி மகான்தா மே ரகனே வாலே, எப்போதுமே சத்தியத்தின் மகான் தன்மையில் இருப்பவர்கள். சர்வ ஆத்மாओं की विधि विधाता, शक्ति दाता, सद्गति दाता, विश्व को शिव के सत्यता की शक्ति द्वारा सतो प्रधान बनाने वाले, உலகத்தையே தன்னுடைய சத்தியத்தின் சக்தியை மூலமாக சதோ பிரதானமாக மாற்றுகின்றவர்கள். ऐसे बाप दादा के सदा स्नेही और सहयोगी बच्चों को, அப்படிப்பட்ட பாப்தாதாவின் சதா அன்பிற்கும் சகயோகத்திற்கும் பாத்திரமான குழந்தைகளுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும்.